லாஸ்ட் எலிமெண்ட் டைப் பார்த்திங்கன்னா மெட்டலாய்ட்ஸ்னால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. மெட்டலும் இல்லை, நான் மெட்டலும் இல்லை, அல்லது மெட்டலோட கேரக்டரும் அதுக்கு இருக்கலாம், நான் மெட்டலோட கேரக்டர்ஸும் இருக்கிறது பேர் தான் மெட்டலாய்ட்ஸ். The elements which exhibit the properties of metals as well as non-metals. ஸோ மெட்டல்ஸோட கேரக்டரும் நான் மெட்டல்ஸ் கேரக்டரும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா அது மெட்டலாய்ட்ஸ். The elements which exhibit the properties of metals as well as non-metals are called metalloids. Examples: boron, silicon, arsenic, germanium, antimony, tellurium and polonium. ஃபுல்லாக இந்த நேமெல்லாம் அன்லைன் பண்ணுவீங்க. ஒன் வேர்டில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 2 மார்க்லேயும் ரைட் டு எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டலாய்ட்ஸ்னு கேட்பாங்க. ஸோ அன்லைன் பண்ணிக்கோங்க. போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டெல்லூரியம் அண்ட் பொலேனியம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் ஆர் சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். இப்போ இந்த கேரக்டர் பார்த்தோம், இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இது மெட்டல்ஸ் சொல்லலாம். இப்போ சாலிடாக இருந்துச்சுன்னா நம்ம இப்போ தான் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். மெட்டல்ஸ் எப்போயுமே எப்படி இருக்குன்னு பார்த்தோம், சாலிடாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம இதை மெட்டல்னு சொல்லலாம். அதே நான் மெட்டலாக இருந்துச்சுன்னா சாலிடாக இருக்கும், லிக்விடாக இருக்கும், கேஸாக இருக்கும். ஸோ இந்த சாலிடுங்கிற இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா எதுக்கு அப்ளிகபிளாக இருக்குன்னா மெட்டல்ஸ்க்கு. They can form alloys with other metals. இதை நம்ம யூஸ் பண்ணி அலாய்ஸ் அதர் மெட்டலோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். Some metalloids such as silicon and germanium can act as electrical conductors under specific condition. அதாவது இந்த மெட்டலாய்ட் சிலிக்கான், ஜெர்மானியம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில். குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னாவே நமக்கு எது ஞாபகம் வரணும், மெட்டல்ஸ் ஞாபகம் வரணும். ஸோ இதுவும் ஒரு மெட்டலோட கேரக்டர். தே ஆர் செமி கண்டக்டர்ஸ். அதாவது ஃபுல்லாக இது ஹையாகவும் கண்டக்ட் பண்ணல, வெரி லோ. ஹையாக கண்டக்ட் பண்ணால் அப்போ அது நம்ம மெட்டல்ஸ் சொல்லலாம், லோவாக கண்டக்ட் பண்ணால் நான் மெட்டல்ஸ். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கனால இது நம்ம என்னென்னு சொல்கிறோம், செமி கண்டக்டர்ஸ், அரைக்கடத்தி. ஃபுல்லாகவும் கண்டக்ட் பண்ணல, கண்டக்ட் பண்ணாமல் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. சிலிக்கான் விச் இஸ் அ மெட்டலாய்டு அப்பியர்ஸ் லஸ்ட்ரஸ் but is in neither malleable nor ductile. It is brittle, a characteristic of some non-metals. அதே மாதிரி non-metals-ஓட கேரக்டரும் இதில் இருக்குது. It is a much poorer conductor of heat and electrical than the metals. அதாவது மெட்டல்ஸை விட இது கொஞ்சம் புவர் கண்டக்டர் தான். ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் புவராக தான் கண்டக்ட் பண்ணும். இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா நமக்கு நான் மெட்டல்ஸில் வருது. The physical properties of metalloids tend to be metallic but their chemical properties tend to be non-metallic. இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா எல்லாமே மெட்டல்ஸாக தெரியுது, அதே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்கும்போது நான் மெட்டல்ஸாக இருக்குது. ஸோ ரெண்டுமே கலந்துருக்கனால தான் இதில் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெட்டலாய்ட்ஸ், உலோக போலிகள் அப்படின்னு சொல்கிறோம். யூசஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். சிலிக்கான் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரானிக் டிவைசஸ். அன்லைன் சிலிக்கான் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸில் யூஸ் பண்ணுறோம். போரான் இஸ் யூஸ்ட் இன் ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் அஸ் அ ஃபியூல் ஃபார் இக்னிஷன் இன் ராக்கெட். அதே மாதிரி போரான் பார்த்திங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ்லையும் ராக்கெட்டில் ஃபியூலாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அன்லைன் ஃபயர் ஒர்க்ஸ் வெடிப்பொருட்களுக்கும் ராக்கெட்டில் ஃபியூலாகவும் போரானை யூஸ் பண்ணுறாங்க. 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் compounds. A compound is a poor substance which is formed due to the chemical combination of 2 or more elements in a fixed ratio by mass. Online compound enna, compound is a pure substance. இது ஒரு pure substance which is formed due to chemical combination of 2 or more elements. இதை எப்படி நம்ம உருவாக்குறோன்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்து எதை உருவாக்குதுன்னா காம்பவுண்ட்ஸ் உருவாக்குது. சரியா, ஆன்லைன் பண்ணிக்கோங்க. காம்பவுண்டுங்கிறது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ். அதை எப்படி நம்ம உருவாக்குறோம், 2 or more elements ஃபிக்ஸ் பண்ணி. சரியா, அதை ஃபிக்ஸ்டு ரேஷியோ பை மாஸ், ஒரு குறிப்பிட்ட ஒரு எடை விகிதத்தில் சேர்த்து நம்ம காம்பவுண்ட்ஸை உருவாக்குறோம். The properties of a compound are different from those of its constituents. Water, carbon dioxide, sodium chloride are few examples of compounds. Online water, carbon dioxide, sodium chloride இதெல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்னா காம்பவுண்ட்ஸுக்கு. அன்லைன் ப்ளீஸ், அன்லைன் ஒன் வேர்டில் இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்து இதை கொடுத்து 1 வேர்டில் 2 மார்க் கேட்கலாம். வாட்டர் காம்பவுண்டா எலமெண்ட்டான்னு என்ன எழுதணும், காம்பவுண்ட். அது வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சோடியம், இது எல்லாமே காம்பவுண்ட்ஸ். ஓகே,
A molecule of water is composed of one oxygen atom and two hydrogen atoms in the ratio 1:2 by volume or 8:1 by mass. இப்போ நமக்கு வாட்டருங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம காம்பவுண்டுன்னு பார்த்தோம். அது எப்படி உருவாக்குறாங்கன்னா ஒன் ஆட்டம் ஆக்சிஜன் அண்ட் 2 ஆட்டம் ஹைட்ரஜன். சரியா? இப்போ 1:2ங்கிறது 1ங்கிறது ஆக்சிஜன், 2ங்கிறது ஹைட்ரஜன். சரியா? அது வந்து நம்ம வால்யூமில் மாஸில் சொல்லணுன்னா 8:1. பட் வந்து இங்கே ரெண்டு பொருள் என்ன இருக்குது? ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்குது. ஒன் வேர்ட் இம்பார்ட்டன்ட். வால்யூமில் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:2. அதே மாஸில் பார்த்திங்கன்னா 8:1. அன்லைன் இன் ஒன் வேர்ட். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். எப்படி நம்ம காம்பவுண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம்? Based on the origin of chemical constituents, compounds are classified as inorganic compounds and organic compounds. Online அதில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்களை வச்சு ஆரிஜின் அதோட உருவாகிற இடத்தையும் வச்சு காம்பவுண்ட்ஸை இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் கனிம பொருட்கள், ஆர்கானிக்னா கரிம பொருள். Compounds obtained from non-living sources such as rock, minerals, etc. are called inorganic compounds. அதாவது non-living things இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிள் ராக், மினரல்ஸ்லேருந்து நமக்கு அந்த காம்பவுண்டு கிடைக்கிதுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். எக்ஸாம்பிள் சாக், பேக்கிங் பவுடர். அன்லைன் சாக் அண்ட் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். Compounds obtained from living sources such as plants, animals, etc. are called organic compounds. Compounds வந்து லிவிங் சோர்ஸஸ்லேருந்து, அதாவது அனிமல்ஸ்லேருந்தோ இல்லை பிளான்ட்லேருந்தோ அதை எடுத்திருந்தாங்கன்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், எக்ஸட்ரா. அன்லைன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். போத் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் ஆல் 3 ஸ்டேட்ஸ், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். இந்த 3 ஸ்டேட்லேயுமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் சரி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் இருக்கும். லெட் அஸ் லேர்ன் அபவுட் சம் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் இன் சாலிட், லிக்விட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட். இப்போ நம்ம இந்த 3 ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சம் காம்பவுண்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் சாலிட் ஸ்டேட் ஆர் கிவன் இன் டேபிள் 9.7. காம்பவுண்ட்ஸ் இன் லிக்விட் ஸ்டேட் இது 5 மார்க்லேயும் 1 வேர்டில் இம்பார்ட்டன்ட். காம்பவுண்ட்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஒன்றும் இல்லை, சாண்ட், மணல் தான். கான்ஸ்டியூண்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா சிலிக்கான், ஆக்சிஜன் இருக்குது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா காஸ்டிக் பொட்டாஷ், பொட்டாசியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடான்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூண்ட் பார்த்தீங்கன்னா சோடியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். காப்பர் சல்ஃபேட், காப்பர், சல்ஃபர், ஆக்சிஜன். ஜிங்க் கார்பனேட், கேலமைன், ஜிங்க், கார்பன், ஆக்சிஜன். Compounds which exist in liquid state are given in table 9.8. Compounds in liquid state. Compounds பார்த்தீங்கன்னா வாட்டரில் கூட கான்ஸ்டியூண்ட் இப்போ தான் பார்த்தோம். ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின். நைட்ரிக் ஆசிடில் நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். தென் சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரஜன், சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன். அசிட்டிக் ஆசிட், வினிகர், நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற வினிகர், பொருட்கள்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சமையலில் சேர்ப்பாங்க, டேஸ்ட்டு கூட சேர்ப்பாங்க. அதுக்கு இன்னொரு நேம் தான் அசிட்டிக் ஆசிட். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். தென் லாஸ்ட் டேபிள் சம் காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் கேசியஸ் ஸ்டேட் ஆல்சோ, தே ஆர் கிவன் இன் டேபிள் 9.9. காம்பவுண்ட்ஸ் இன் கேசியஸ் ஸ்டேட்டில் காம்பவுண்ட்ஸ் நேம் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கான்ஸ்டியூண்ட் எலமெண்ட் கார்பன், ஆக்சிஜன். சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர், ஆக்சிஜன். மீத்தேன், கார்பன், ஹைட்ரஜன். நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆக்சிஜன். அமோனியா, நைட்ரஜன், ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் ஒரு டேப்லெட் காலம். யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் 5 mark and 1 mark questions. Note it for 1 mark and 2 mark and also 1 mark. டேப்லெட் காலம் ஃபுல்லாக 5 மார்க்ஸில் கேட்பாங்க. இல்லைன்னா தனித்தனியாக அந்த நேம் கொடுத்து இதோட கான்ஸ்டியூண்ட் என்ன, இதோட கெமிக்கல் நேம் என்ன, யூசஸ் என்ன அப்படின்னும் கேட்கலாம். ஸோ இந்த டேப்லெட் காலம் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சுக்கணும்ப்பா. யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். காமன் நேம் பார்த்திங்கன்னா வாட்டர், அதோட கெமிக்கல் நேம் டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. ஏன் டைனா ரெண்டு ஹைட்ரஜன், மோனோனா 1, 2 ஹைட்ரஜன் இருக்குது, 1 ஆக்சிஜன் இருக்குதுன்னு அர்த்தம். அதான் டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. கான்ஸ்டியூண்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். யூசஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் அஸ் சால்வெண்ட்.
நம்ம குடிக்கிறதுக்கும் சால்வெண்ட்னா கரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். டேபிள் சால்ட், சோடியம் குளோரைட், நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய அந்த சால்ட்டு பேர் தான் சோடியம் குளோரைட். சோடியமும் குளோரினும் அதில் இருக்குது. எசென்சியல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அவர் டெய்லி டயட், ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் மீட் அண்ட் ஃபிஷ். நம்மளோட டயட்டோட முக்கியமான நம்ம டேஸ்ட்டுக்கு காரணமானதே அந்த சால்ட்டு தான். அதே மாதிரி நம்ம ப்ரிசர்வேட்டிவாக மீட் அண்ட் ஃபிஷ்ஷை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, ஈவன் பிக்கிள் இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நம்ம சால்ட்டை யூஸ் பண்ணுறோம். சுகர், அதோட கெமிக்கல் நேம் சுக்ரோஸ். என்னென்னா அதில் கான்ஸ்டியூயன்ட்னா பகுதி பொருள், என்னென்ன பொருள் அதை சேர்ந்துருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். யூசஸ் பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஸ்வீட்ஸ், டாஃபீஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ். ஸ்வீட்ஸ் செய்கிறதுக்கு டாஃபீஸ், சாக்லேட்ஸ், அப்புறம் ஜூஸஸ் செய்கிறதுக்கு சுகர் சேர்க்குறோம். பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட், கான்ஸ்டியூயன்ட் சோடியம், ஹைட்ரஜன், கார்பன் அண்ட் ஆக்சிஜன். எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபயர் எக்ஸ்டிங்ஷர், தீயணைப்பான் இருக்குல்லே, அதில் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறாங்க. ப்ரிப்ரேஷன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் கேக்ஸ் அண்ட் ப்ரெட் கேக் மேக்கிங்கில் அந்த பஃபினஸ் வரத்துக்கு பேக்கிங் சோடாவை நம்ம வீட்டில் கூட நம்ம ஏதாவது பலகாரம்லாம் செஞ்சோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் சோடாவை அதை ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். வாஷிங் சோடா, நம்ம துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோடா. இப்போ ஒரே டிஃப்ரென்ஸ் தான் இதில். அது சோடியம் பைகார்பனேட்னு சொன்னால் பேக்கிங் சோடா, வெறும் சோடியம் கார்பனேட்னு கொடுத்தா அது வாஷிங் சோடா, சலவை சோடா. சோடியம், கார்பன் அண்ட் ஆக்சிஜன் வந்து கான்ஸ்டியூயண்ட்டாக இருக்குது. யூசஸ் பார்த்தோன்னா as cleaning agent in soap and softening of hard water. Bleaching powder, calcium oxychloride. Constituents calcium, oxygen and chlorine. Uses as bleaching agent, disinfectant and sterilization of drinking water. Quicklime, calcium oxide. Constituents calcium and oxygen. Uses manufacture of cement and glass. Unline quicklime பார்த்தீங்கன்னா cement and glass செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. Slaked lime, calcium hydroxide chemical name. Constituents calcium, oxygen and hydrogen. Uses whitewashing of walls, நம்ம வெள்ளை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் slaked lime. Limestone, calcium carbonate. Constituents calcium, carbon and oxygen. Uses preparation of chalk pieces. The last three ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். quicklime, slaked lime, limestone பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான், அதை நான் வச்சுக்கோங்க. சிமெண்ட் கிளாஸ் பண்ணுறதுக்கு quicklime, தென் வால்ஸ்க்கு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்லேக் லைம், சாக் பீசஸ் தயாரிக்கிறதுக்கு லைம்ஸ்டோன். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு காம்பவுண்ட்ஸ், காமன் நேம் கொடுத்துருக்காங்க. காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிறதுக்கு காமன் நேம் பார்த்தீங்கன்னா ப்ளூ விட்ரியால். ஃபெரஸ் சல்ஃபேட்டுக்கு க்ரீன் விட்ரியால். பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கு சல்பெட்ரு. சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு ஆயில் ஆஃப் விட்ரியால். calcium sulfate gypsum, calcium sulfate hemihydrate plaster of Paris, potassium chloride muriate of potash. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஆயில் ஆஃப் விட்ரியால். சரியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, இதோட நமக்கு இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு இது கூட நான் சேர்த்து லிங்க் அனுப்பிடுறேன். நீங்கள் எப்பயும் போல் நம்ம இந்த லெசன் மேட்டர் அரவுண்டஸ்க்கு நீங்கள் நியூ வேர்ட்ஸ், மைண்ட் மேப், கன்சல்டேஷன், எவால்வேஷன் எழுதிட்டு புக் பேக் கொஷின் ஆன்சர் ரைட் பண்ணிடுங்க. புக்லையும் ஒன் வேர்டெலாம் மார்க் பண்ணிடுங்க. 2 மார்க் 5 மார்க்லாம் மார்க் பண்ணி புக் பேக்கில் இல்லாத கொஷினுக்கு நம்ம எப்பயும் A4 ஷீட் அட்டாச் பண்ணி அதுக்கு ஆன்சர் எழுதிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.